அதிகப்படியான ஒரு அக்கறை அப்படின்றது தன்னை சார்ந்தவர்கள் மீதும் தன் குடும்பத்தினர் மீதும் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். இந்த ரிஷப ராசி அன்பர்கள் இந்த ராசிக்கு அதிபதி அந்த சுக்கிரன் அப்படின்றதுனால மிகப்பெரிய அளவுக்கு இவர்களினுடைய வருமானத்தை எதிர்நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள். நிறைய பணத்தை கொடுத்து வெளியிடத்துல ஏமாந்த நபர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ரிஷபராசி என்பர்கள் தான். இந்த 2026 யாருடைய உதவியும் இல்லாமல் உங்களுக்குண்டான வாய்ப்புகள் உங்கள் வீடு தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். தொழில்கள் பாத்தீங்கன்னா இரட்டிப்பு ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ராசி என்பர்கள் இந்த 2026 அரசாங்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த வருடம் தான் நீங்க உங்களுக்கு உண்டான சில சொத்துக்களும் உங்களுக்கு உண்டான சில தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். 2026 பெண்களுக்கு உண்டான ஒரு ஆண்டாக இருக்க போது. உலகெங்கும் இருக்கும் அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு 2026 புத்தாண்டு பலன்கள் பார்க்க போறோம். இந்த 2026 புத்தாண்டு பலன்கள்ல முக்கியமாக வகிக்கக்கூடிய அதாவது முக்கியத்துவம் வாய்ந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லும் போது வருட பலன்கள் நம்ம எப்போதுமே கணிக்கும் போது வருட கிரகங்களான அந்த குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாயா கிரகங்களின் தன்மையை வச்சுதான் நம்ம கணிக்கிறோம். இந்த காலகட்டம் இந்த 2026 இந்த 4 கிரகங்களினுடைய கோச்சார தன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில வருடத்தின் தொடக்கத்துல அந்த குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து ஜூன் மாதம் அந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த கடக ராசிக்கு உச்சம் பெற்று போகிறார். சிம்ம ராசிக்கு அக்டோபர் மாதம் குரு பகவான் பெயர்ச்சியாகி வருகிறார். ஆக மொத்தம் இந்த வருடத்துல குரு பகவான் 3 தன்மைகளை பெறுகிறார். மிதுன ராசி, கடகராசி, அடுத்து சிம்ம ராசி. இந்த 3 தன்மைகளை பெறுவதனால எந்தெந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வரப்போகுது. அடுத்து சனி பகவான் மீன ராசியில ஜூலை மாதம் வரைக்கும் இயல்பு தன்மையோட இருக்கிறார். ஆப்டர் ஜூலை அவர் வக்ரத்தன்மை பெறுகிறார். ராகு கேதுக்கள் கும்பராசியிலையும் சிம்ம ராசியிலையும் இந்த டிசம்பர் மாதம் 2026 தான் அந்த ராகு கேதுக்கள் பெயர்ச்சி ஆகின்றன. அதனால இந்த 4 கிரகங்களின் தன்மையை பொறுத்துதான் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை திருக்கணிதப்படி நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க. அதே சமயத்துல அதிகப்படியான ஒரு அக்கறை அப்படின்றது தன்னை சார்ந்தவர்கள் மீதும் தன் குடும்பத்தினர் மீதும் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். அதிகப்படியான ஒரு வசீகரம் மிக்க ஒரு குரல், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு பேச்சு, இது எல்லாமே இந்த ரிஷபராசி அன்பர்கள் கிட்ட இருக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த ராசிக்கு அதிபதி அந்த சுக்கிரன் அப்படின்றதுனால மிகப்பெரிய அளவுக்கு இவர்களினுடைய வருமானத்தை எதிர்நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள். ஆனா அந்த வருமானத்திற்காக தன்னுடைய உறவுகளை எல்லாத்தையுமே இழக்கக்கூடியவர்களும் இந்த ரிஷபராசி என்பர்கள் தான். எல்லாருமே இவர்களை சார்ந்து வாழ்பவர்கள் எல்லாமே இவர்களை பாத்தீங்கன்னா பணத்துக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தேவைகள் நிறைவேறின உடனே இவர்களை கலட்டி விடக்கூடிய ஒரு நபர்களாகவும், அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, அந்த உறவினர்களாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இவர்களை வருமானத்திற்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்களே ஒழிய இவர்களிடம் ஒரு ஆறுதலாக பேசுறது, ஒரு நல்ல ஒரு விதத்துல இருக்கிறது, இந்த மாதிரி பழகிறது, இது எல்லாமே இவர்களை சார்ந்து இருப்பவர்கள் இவர்கள் கிட்ட ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக இருக்கும். இந்த ரிஷப ராசி என்பர்கள் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்துல இந்த 2026 இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில்ல நிறைய நஷ்டம். கடந்த காலத்துல 2 வருடத்துல பாத்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு நஷ்டங்களை அனுபவித்த இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த 2026 அந்த நஷ்டத்துல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ராசி என்பர்கள் பெரும்பாலான பேர் பாத்தீங்கன்னா ரீட்டைல் பிசினஸ் பண்ணிருப்பாங்க, அல்லது பாத்தீங்கன்னா அதிகப்படியாக இந்த மீடியா சம்பந்தப்பட்ட சினி துறையில இருப்பாங்க. இந்த துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு தொழில் சார்ந்த சில விஷயங்கள் நஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை, இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி இவர்களை கூட்டு போயிருப்பாங்க. ஆனா கடைசி பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள்னால ஏமாற்றப்பட்ட ஒரு நபர்களாக தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருந்திருப்பாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்களாக இந்த மாதிரியாக நிறைய பணத்தை கொடுத்து வெளியிடத்துல ஏமாந்த நபர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ரிஷபராசி என்பர்கள் தான். இந்த மாதிரியான ஒரு நபர்களுக்கு இந்த 2026 யாருடைய உதவியும்
இல்லாமல் உங்களுக்குண்டான வாய்ப்புகள் உங்கள் வீடு தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். பட் உங்களுடைய உழைப்பு அப்படின்றது இந்த நேரத்துல ஒரு விடாமுயற்சியான ஒரு உழைப்பாக இருக்கணும். அந்த உழைப்பு இல்லாத பட்சத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சியையும் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உழைக்கிறதுக்கு எந்த பெரிய அளவுக்கு ஆபத்து இல்லாட்டிலும் அந்த உழைப்புனால நீங்க மேலும் முன்னேறுவதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இந்த 2026 இருக்க போது. ரீட்டைல் பிசினஸ் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல மிகப்பெரிய அளவுக்கு பொருட்களின் தேக்க நிலைகள், நீங்க ஏதாவது ஒரு விற்பனையகம் வச்சிருக்க அந்த இடத்துல நீங்க உங்களுடைய நாலேஜ் படி இந்த பொருட்கள்லாம் வித்துரும் நீங்க வாங்கி வச்சு கடைசி அது எல்லாமே ஒரு தேக்க நிலையில இருந்து அது எல்லாமே சேல்ஸ் ஆகாம இருந்திருக்கும். இத்தனைக்கு ரீட்டைல் ஷாப் பண்றவங்க தான் அவர்களுக்கே அந்த மாதிரியாக ஏகப்பட்ட ஒரு குடோன்ல வச்சுக்கக்கூடிய அளவிற்கு அந்த தேக்க நிலை ப்ராடக்ட்ஸே பாத்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு ஷாப் வாடகைக்கு எடுத்து நீங்க வச்சுக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு விற்பனை ஆகாமல் இருக்கக்கூடிய பொருட்களின் நிலவரங்கள் இந்த 2026 முழுமையாக விற்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு உண்டான ஒரு தொழில்கள் பாத்தீங்கன்னா இரட்டிப்பு ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல வருடத்தின் தொடக்கத்துல அந்த குரு பகவான் இருந்தாலும் கூட அடுத்த 3-4 இந்த இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த தொழில் ரீதியான சில முன்னேற்றங்களும் புதிதாக ஒரு கிளைகள் ஆரம்பிப்பதற்கு உண்டான ஒரு தருணங்களும் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போது. உற்பத்தி சார்ந்த தொழில இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான ஒரு தருணம். உங்களுடைய 11ஆம் இடத்துல சனி பகவான் இயல்பு தன்மையில 6 மாத காலகட்டத்திற்கு இருக்கிறார். அதனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட உற்பத்தி சார்ந்த தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். நீங்க அதற்குண்டான ஆர்டர்ஸை கரெக்டா எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அந்த உற்பத்தி சார்ந்த தொழில இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய நேரடி கண்காணிப்பின் பேரில் அந்த தொழிலாகப்பட்டது ரன் ஆகணும். நீங்க யார்கிட்டயாவது பொறுப்புகளை ஒப்படைத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த உற்பத்தி சார்ந்த துறையில இருக்கக்கூடியவர்கள் நீங்க எல்லா நேரமும் இருக்காட்டிலும் கூட உங்களுடைய முக்கியமான ஆர்டர்ஸுக்கு நீங்க பக்கத்துல இருந்து சில வேலைகளை நீங்க செய்தால்தான் அந்த வேலை சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பெறும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி என்பர்கள் அரசாங்க துறையில இருக்கிறவங்க, அரசாங்கத்துல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல உயர் அதிகாரிகளுடைய பொறுப்புகள் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெரிய பொறுப்புகள்ல ஆய்வாளர் அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புகளோ இல்ல கண்காணிப்பாளர் அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புகளோ வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த 2026 அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நிறைய ஒரு வலிமையான ஒரு அமைப்பை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணம். கடந்த காலத்துல தேவையில்லாத இடமாற்றத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அரசாங்கத்தினால இருக்கக்கூடிய நிறைய ஒரு இழப்புகள், தேவையில்லாம ஒரு மெமோ கொடுக்கறது, நீங்க செய்யாத தப்புக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட், இந்த மாதிரியாலாம் நிறைய ஒரு தொந்தரவுகளை அனுபவித்த இந்த ராசி என்பர்கள் இந்த 2026 அரசாங்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த வருடம் தான் நீங்க உங்களுக்கு உண்டான சில சொத்துக்களும் உங்களுக்கு உண்டான சில தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். கிட்டத்தட்ட அரசாங்கத்துல வேலைக்கு சேர்ந்து ஒரு 5-6 வருடங்கள் ஆகியும் உங்களுக்குன்னு எதுவும் சேர்த்திருக்க மாட்டீங்க. இந்த வருடம் தான் உங்களுக்கு உண்டான தேவைகள் நிறைவேறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த ரிஷபராசி என்பர்கள் வேலைக்கு போகக்கூடியவர்கள், வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள், இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வேலை சம்பந்தப்பட்ட நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வேலை ரீதியான ஒரு முன்னேற்றமும் வேலையில நிறைய ஒரு வருமான வளர்ச்சியும் அடைவதற்குண்டான ஒரு தருணம். வேலைக்கு போகக்கூடியவர்கள் அவர்களினுடைய வேலை சார்ந்த வாய்ப்புகள் வெளியிடத்துல இருந்து வரும்போது அதையும் நீங்க பார்ட் டைமாக செய்யறதுக்குண்டான ஒரு தருணம். இங்க இருக்கக்கூடிய வேலையை நீங்க விடாம மற்றொரு வேலை ஏதாவது வந்தது அப்படின்னா அதை பார்ட் டைமா நீங்க எடுத்து செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்கள் கடந்த காலத்துல நிறைய தொழில்கள்ல நிறைய நஷ்டங்களை ஏற்படுத்தி இருப்பீங்க. ஏகப்பட்ட நஷ்டங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், இதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள் கூட பிரிவதற்குண்டான ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். உங்களுக்கு தலைக்கு மேல அதிகப்படியான பேர்டன், அந்த பேர்டனை நீங்க உங்களால சமாளிக்க முடியுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகளோட இருக்கிறீங்க. 2026 பெண்களுக்கு உண்டான ஒரு ஆண்டாக
இருக்க போது. இந்த ஆண்டு இந்த பெண்கள் அவர்கள் இழந்த இழப்புகளை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்கள், நிறைய ரிஷபராசி பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் கூட இருக்கு. அழகு சார்ந்த சம்பந்தப்பட்ட தொழில்களை தொடங்கி அவர்களினுடைய வளர்ச்சிகள் ஊரறிய செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய உறவு, அதாவது குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்க போகுது. விவாகரத்து பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறவங்க அதுல இருந்து மனநிலை மாற்றம் பெற்று 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு தருணம். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் திருமண வரன்கள் அமையாத நபர்களுக்கு கூட இந்த ஆண்டு திருமண வரன்கள் அமைப்பதற்கு உண்டான ஒரு தருணமாகவும், அந்த திருமணங்கள் துரிதமாக கிட்டத்தட்ட ஒரு ஜூன் மாதத்துக்குள்ளேயே வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த திருமண ஏற்பாடுகள் நடைபெறுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்க போது. இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். பெற்றோர்களின் சம்மதத்தோட அந்த காதல் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். ஏன்னா ரிஷபராசி என்பர்கள் பெற்றோர்களை மீறி எந்த விதமான ஒரு விஷயத்திலையும் இறங்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களினுடைய அறிவுரையின்படிதான் இவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதனால பெற்றோர்கள் கிட்ட எப்போதுமே ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல கடந்த 2 ஆண்டுகளாக அந்த காதல் சம்பந்தப்பட்ட திருமணங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒப்புதல் கிடைக்காம இருந்திருக்கலாம் பெற்றோர்களிடம் இருந்து. இந்த ஆண்டு அதற்குண்டான ஒரு நிவர்த்திகளும் அந்த காதல் திருமணமாக ஈடேறுவதற்குண்டான ஒரு தருணமாகவும் தான் இருக்க போது. நிறைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நிறைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்களும் நிறைய ஒரு வருமான வளர்ச்சியும் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த ஆண்டு விளையாட்டு துறையை சார்ந்தவர்களுக்கு விளையாட்டுல நிறைய டார்கெட் வச்சு நீங்க பயணிச்சிட்டு இருப்பீங்க. அந்த டார்கெட்ல கடந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 50% தான் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. நிறைய கடக்க வேண்டிய தூரங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மலப்பான ஒரு விஷயம் அப்படின்றது இவர்களினுடைய எண்ணத்துல ஓடிட்டு இருக்குது. ஏன்னா இவர்களினுடைய டார்கெட்டே பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்களுக்கு மிக அதிகப்படியாக இருக்கும். அதிலும் அதிகப்படியாக ரிஷபராசி என்பர்கள் உள்ளரங்கு போட்டிகள்ல தான் இருப்பாங்க. செஸ், கேரம், அடுத்து பாத்தீங்கன்னா பேட்மிண்டன், அடுத்து ஷட்டில் ஹாக், இந்த மாதிரியான உள்ளரங்கு போட்டிகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு வெற்றி வாய்ப்புகள், அதிலும் அந்த தமிழ்நாட்டுல பிறந்தவர்கள் அதிகப்படியான வெளிநாடுகளுக்கு சென்று அந்த காம்படிஷன்ல வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த விளையாட்டுத்துறையை சார்ந்த நபர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து வயது மூத்தவர்களுக்கு, அதாவது 60, 65 வயதை கடந்தவர்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு ஆண்டாகவும், நோய் தொந்தரவுகள் இருந்து வெளிவருவதற்கு, அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும். ரிஷபராசி என்பர்கள் வயது மூத்தவர்கள் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சும்மா இருக்கவே மாட்டாங்க. நிறைய வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல உட்கார சொன்னா இவர்களுக்கு ரொம்ப அந்த அந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இவர்களை கண்ட்ரோல் பண்றது அளவுக்கு இருக்கும். அதனால காலையில எந்திரிச்சு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு வாக்கிங் போறது, அடுத்து வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை இவர்களே எடுத்து செய்யறது, இவர்களுக்கு உண்டான வேலைகளை தானே செஞ்சுக்கிறது, இதெல்லாம் நிறைய செய்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். இவர்களுக்கு அந்த வயது மூத்தோருக்கு இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதான அளவுல அந்த குழந்தைகளினுடைய சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். குழந்தைகள் உங்களை பராமரிக்கக்கூடிய அளவிற்கு அந்த நல்லா சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு தருணம். கடந்த 2 ஆண்டுகள்ல ஒரு பிரிவுகள் ஏற்பட்டாலும் இந்த 2026 ஒரு இன்பமான ஒரு ஆண்டாக தான் இந்த வயது மூத்தோருக்கு இருக்க போது. இந்த ரிஷபராசி என்பர்கள் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல சில பலன்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.